வர சொன்னியே ஆளை காணன்னு பார்த்தா பின்னாடியே வந்து பயன்படுத்துறேன். இதே உனக்கு வேலையா போச்சுல்ல? ஆமாம், அப்போ தானே பயந்து போய் என் பொண்டாட்டி கீழே விழுவா. நான் அப்படி தாங்கி பிடிக்கலாம். தாங்கி பிடிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன விட்டுறீங்களா சார்? அப்படிலாம் விட முடியாது. அப்புறம் என்ன யோசனையில் இருக்கீங்க? மேடம் அட்வான்டேஜாக எடுத்துக்கலன்னா நம்ம 2 பேர் தான் இருக்கோம், தனியாக இருக்கோம். ஸோ ராம் தேவையில்லாமல் வேலை பார்க்காதானே? அப்படிலாம் இல்லையே. ஏன் பொண்டாட்டி, நான் ரொமான்ஸ் பண்ண தப்பு? ரொமான்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஓவராலாக போயிட்டுருக்கு. போட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் அத்தை ஜாதகம் பார்க்க போகணுன்னு சொன்னாங்களே, போயிட்டாங்களா கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு? போகிறேன்னு சொன்னாங்க. உங்கள் அம்மாவும் அங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும்ல நம்ம மேரேஜ் அன்னைக்குன்ட்டு? ஆமாம், தெரிஞ்சிடும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பின்னாடி அலைய விட்டுருக்கேன்ல? ஆமாம், ஏன் இப்போ கேட்குறேன்? இல்லை, இப்படிலாம் ஒருத்தி அலைய விட்டாலே இவ்வளோ மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லையா உனக்கு? இல்லையே, என் சீதாவை நான் அப்போவும் லவ் பண்ணேன், இப்போவும் லவ் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் அதுக்கப்புறம் பேச மாட்டீங்களா? இல்லை, நீ கொஞ்சம் என்ன விட்டுறியா? இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? தாங்கி பிடிக்கிற என் கை வலிக்கல, உனக்கு எங்கே வலிக்குது? அதுக்கு இப்படியே பிடிச்சி பேசிட்டு இருப்பியா? வீடு அதெல்லாம் விட முடியாது, இப்படியே பேசிக்கிட்டு இரு. மேடம் கிட்ட பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? என்ன காதல் டைலாக்கா? இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. ராம், சொல்லு பொண்டாட்டி. ஐ லவ் யூ. அப்பா கேட்கலையே, என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. போ, சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் சொல்ல. ஐ லவ் யூ புருஷா. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? டூயட் பண்ணும் போல இருக்கு, பாடிடலாமா? அப்படிலாம் டூயட்டுக்கு அப்பப்போ போக முடியாது. சீதா, ஐ லவ் யூ. காத்துல சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி என் தேகம் மெலிஞ்சா. என்ன சாங்லாம் முடிஞ்சா? முடிஞ்சது. என்ன சார் காலையில் கூட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காரு? அதுவா, இன்னைக்கு ஃபுல் டே என் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேனா, அதான் லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலான்னு. ஏன் ஆஃபீஸில் இருக்க மாட்டியா? ஆமாம்மா, சைட்டுக்கு போகணுன்னு சொன்னால, கொஞ்சம் அங்கே பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதான் போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வரலான்னு. இப்போ ஏன்டி நான் வந்து போனேன்? நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். இல்லை ராம், போய் ஆகணுமா? ஆமாம்மா, நம்ம கம்பெனியில் நம்ம தான் எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். எப்படின்னா ஏசி ரூமில் உட்காந்துருந்தா மட்டும் போதுமா? இல்லை தான், ஆனால் எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நானே காலையில் உன்னை பார்க்க வரணுன்னு தான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே கூப்பிட்ட. ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை ராம், ஜஸ்ட் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல காலையிலேருந்து. ஏய் லூஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வருவியா? இல்லைம்மா, எப்பயுமே சைட்டுக்கு போனால் 1 டே ஆகிடும், லஞ்ச் அங்கே தான். நீ சாப்பிடுன்னு.
இந்த மாதிரி இருக்காதடி. இப்போ எதுக்கு மூஞ்சி இந்த மாதிரி வச்சுருக்க நீனு? சரி, மதியம் சாப்பிட வந்தால் மட்டும் என் ஜில்லு என் கூட உட்காந்து சாப்பிட்றா. ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டு கூட போயிடுவா. அப்புறம் எதுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுற? ஏய் இவ்வளோ நாள் அவள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன், அவன் என் ஃப்ரெண்டு. இப்போ சாருமதி மேமே எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெலாம் விட்டு நான் எப்படி அவங்க கூட வந்து சாப்பிட முடியும்? அதான். சரி, சாருமதி மேம் எப்படி இருக்காங்க? ஹெல்த்லாம் ஓகேவாம்மா? ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா? ஆ போகிறேன்னு சொன்னாங்க. நீ ஏன் உங்களை பற்றி விசாரிக்கிற? ஆனால் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். என் செல்லத்துக்கிட்ட நான் சொல்லும்போது சொல்லுவேன், சரியா? ஒரு சில விஷயம் நான் சொல்லலை அப்படின்னா இப்போதைக்கு உனக்கு அந்த விஷயம் தேவையில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சொல்லலைன்னு எதா கோவமா? இல்லை, ரீசன் இல்லாமல் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இருக்கட்டும், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. சரி, அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கண்ணே. சாப்பிட்றாங்களா என்னன்னு கவனி. வேறு ஏதாவது அவங்களுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்னாலும் சொல்லு. ஃபேமிலியை பற்றிலாம் எப்பயுமே என்கிட்ட பேசுனதில்லை. எங்கள் வீடுன்னு கேட்டால் அதுக்கும் அவங்க ஏதாவது வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. வீட்டை பற்றி என்கிட்ட சொன்னதில்லை. முன்னாடி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உனக்கு எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சதுலேருந்து என்கிட்ட அவ்வளோவா எந்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறதில்ல. அப்படியா? ஆமாம் ராம், ஏன்னு தான் தெரில. ஒன்றும் இல்லை, அவங்களா சொன்னாங்கன்னா நீ கேட்டுக்கோ, சரியா? வேறு எதுவும் கேட்க தேவையில்ல. சரி ராம், இன்னிலேருந்து அவங்க என் கூட உட்காந்துருப்பாங்களா ஒர்க் பண்ணுறதுக்கு? ஆமாம்மா, இன்றைக்கி அட்மினுக்கு வேறு ஆள் வந்துடுவாங்க. நீ அவங்கள கூப்பிட்டு உன்னோட ஒர்க் எது எது பெண்டிங்கில் இருக்கோ அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு, சரியா? ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். அவங்களால முடிஞ்ச ஒர்க்கை மட்டும் அவங்கள பார்க்க சொல்லு. சரி ராம், நீ பார்த்து போயிட்டு வானே. சரிம்மா, நான் பார்த்து போயிட்டு வரேன். எங்கடி ராம பார்க்க போகிறேன்னு போனேன், போயிட்டு வந்துட்டியா? பார்த்துட்டு வந்துட்டேன்டி. அவன் ஏதோ சைட்டுக்கு போகிறானா, அதான் சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு கூப்பிட்ருக்கான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மாமாவை பிரிஞ்சிருக்கிறதுனால சோகமாக இருக்கீங்களோ? ஏய் நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து என்னன்னு தெரில, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏன்டி அப்படி சொல்கிறேன்? தெரியலடி, அவன் வேற சைட்டுக்கு போகிறான்னா. இன்னைக்கு எங்களுக்கு வேற கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க போகிறான்னாங்க, மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதான் சரி இன்னைக்கு இரு அப்படின்னு சொன்னேன், அவன் கேட்கல. இல்லடி, தேவையில்லாமல் அவனும் போகிறேன்னு பிடிவாதமாக போக மாட்டான்ல. மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அவங்க அம்மா கூட்டத்து கூட போகாமல் சைட்டுக்கு போகிறானா, அப்போ சைட்டில் ஏதோ பிரச்சனைன்னு தானே அர்த்தம். ஆமாம், அதான் சொன்னான். தேவையில்லாமல் எதையும் அவாய்ட் பண்ண மாட்டான். போயிருக்கான், பார்க்கலாம். நீ எதுவும் மனசப்பட்டு குழப்பிட்டுருக்காதண்ணே, போய் ஒர்க்கை பாரு. சரி ஜான்சி. வாங்க கனகம்மா, என்ன சொல்லாம கொள்ளாம திரும்ப வந்திருக்கீங்க? சொல்லி தான் நானே வீட்டுக்கு வந்து பண்ணல. எல்லாம் நல்ல விஷயந்தான், அதான் நேரில் பார்த்து உங்களை பேசிட்டு போகலான்னு வந்தோம். நல்ல விஷயம் அப்படின்னாலே உங்க வீட்டில் ராம் தம்பி கல்யாணம் தானே? ராம் தம்பி கல்யாணம் முடிவெடிச்சோ? ஆமாம் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அதனால தான் கல்யாண தேதி குறிச்சிட்டு போவோன்னு கையோட வந்துட்டோம். யாரும் உங்க அண்ணன் பொண்ணு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணா? நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கய்யா. எல்லாம் முடிஞ்சு நாங்கள் பூ வைக்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க போனோம். அன்னைக்குன்னு பார்த்து எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. எவ்வளோ கொழுப்பு இருக்கு அவளுக்கு. இப்போ இருக்கிற பிள்ளைகளை நம்பவே முடியலமா. எப்போ என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியல. கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு போறாங்க, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை காணன்றாங்க, மாப்பிள்ளையை காணன்றாங்க. அதாயா இன்னைக்கு பூ வைக்கிற அன்னைக்கு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பொண்ணை பெற்றவங்கள சொல்லலை, யாரும் சொல்ல. என் அண்ணன் குடும்பம் தான், நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க வேணாமா? அவள் எவ்வளோ பயம் இருந்தால் சொல்லாமலே இருந்திருப்பா. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொன்னான். அவன் மேலேயும் எனக்கு பெருசாக கோவம் கிடையாது. என்ன என் பிள்ளைய கூட்டிட்டு போய் அன்னைக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணு யாருமா? இவ மகாலட்சுமியா? என் வீட்டுக்குன்னு பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் புருஷன் உயர சாமி மாதிரி இவ தான் காப்பாற்றினான். இப்போ பாருங்க, என் பிள்ளைக்கு ஒரு அவமானம்னோடனே இந்த பொண்ணு தான் வந்து நின்னான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான். சொந்தமா? ஆமாய்யா, அதோ பக்கத்தில் இருக்காங்களே இவங்க தான் என் வீட்டுக்காரோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. இவ்வளோ நாள் வெளியூரில் இருந்தாங்க. இவங்க பொண்ணை தான் இப்போ நம்ம ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். வணக்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ராம் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ராம் தம்பின்றதை விட என் அண்ணன் வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும். என் அம்மா வீட்டிலேருந்து நான் வந்தேன், திருப்பி என் பொண்ணு அனுப்பி என் பொண்ணு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிம்மா, பொண்ணு ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஏன் இது அப்படியே திடீர்னு முடிவு பண்ண கல்யாணம் பார்த்துக்குங்க. ஜாதகம்லாம் எதுவும் பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாண தேதி மட்டும்தான் இப்போ குறிக்கலான்னு வந்தோம். அப்படி இல்லைம்மா, நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல. என்னதான் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னாலும் கல்யாண தேதின்னு குறிக்க வரும்போது நம்ம பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் ஜாதகத்தை வச்சு கணிச்சாதான் கல்யாண தேதி அம்சமாக அமையும். இல்லையா, இது வரைக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கல. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் மனசுலேயும் ஆசையை வளர்த்தாச்சு. இப்போ ஜாதகம் பார்த்தா சரி வரும்ன்றீங்களா? நீங்க சொல்றபடி பார்த்தா ஏற்கனவே வேற ஒரு பொண்ணுக்கு தான் நம்ம ராம் தம்பி பேசி வச்சிருந்தது. பூ வைக்க போன இடத்துல அந்த பொண்ணு வந்து இருக்க தேவையில்ல. அந்த பொண்ணை கடவுளா பார்த்து தான் வர வச்சிருக்காரு. நீங்களும் தெரியாம தான் இந்த முடிச்ச போட்டிருக்கீங்க. அப்படி கடவுள் போட்ட முடிச்சு இது. அப்படி இருக்கும்போது அவரே அவருக்கு நினைப்பாரா? கொடுங்க ஜாதகத்தை, தைரியமா பார்ப்போம்.
சரியா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதில் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது வந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது. பிள்ளைங்க மனசில் வேற ஆசையை வளர்த்துட்டோம். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. கடவுள் மேல பாரத்தப்பட்டு ஜாதகத்தை கொடுங்க. பொண்ணு ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எதுக்கும் இருக்கட்டும்னு பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு தான் வந்தேன். 2 பேர் ஜாதகமே இந்த நோட்டில் வச்சுருக்கோம் பாருங்க. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் பாருங்களா, நான் கணிச்சிட்டு சொல்லிடுறேன். வேணா ஏன் நாங்கள் அப்படியே நிற்கிறோம், நீங்கள் பாருங்கள். உட்காந்தா முட்டி வலிக்குது, எந்திரிக்க முடியல. இருக்கட்டும், அப்படியே காலார நிற்கிறோம். சரிம்மா, உங்க விருப்பம் தான். நான் இதோ கணிச்சு சொல்லிடுறேன். இருங்க, கையோட தேதியும் சொல்லிடுறேன். நம்ம ராம் தம்பிக்கு எப்போ கடைசியாக ஜாதகம் பார்த்தோம்? போன வருஷம் பார்த்தீங்க கல்யாணம் பண்ணலாமான்னு. நீங்கள் தான் அடுத்த வருஷம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிட சொன்னீங்க இந்த வருஷம். அதனால தான் நாங்களும் கல்யாண பேச்சப்போ எடுத்தோம். ஏன் ஏதாவது பிரச்சனையா? அம்மா, நீங்க பொண்ணு ஜாதகம் இதுக்கு முன்னாடி ஏதாவது காமிச்சிருக்கீங்களா? யார்கிட்ட பார்த்துருக்கீங்களா? நாங்களும் பார்த்தோம். பொண்ணுக்கு நேரம் நல்லா இருக்குது, இப்போ பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பெருசாக எதுவும் பார்க்கல பார்த்துக்குங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஜாதகம் பார்ப்பாங்கன்னு மாப்பிள்ளை வீட்டில் யாராவது கேட்டால் கொடுக்குறதோட சரி. கடைசியில் என் அண்ணன் மவனுக்கே முடிஞ்சிருச்சு. ஏன் 2 பேர் ஜாதகம் எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஜாதகம் அமைப்பு அப்படி இருக்கு. எங்க ராம் தம்பி ஜாதகப்படி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கய்யா, பார்த்துக்கலாம். நாங்கள் வருத்தப்படுவோன்னு எதுவும் சொல்லாமல் இருக்காதீங்க. ஆமாம், மனசில் பட்டதை சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா வாழப்போகிற பிள்ளைங்க வாழ்க்கை. ராம் தம்பிக்கு இப்போ பெரிய கண்டமே இருக்குமா? என்னையா சொல்கிறீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த 2 ஜாதகம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதனால பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சா? இல்லையா, திடீர்னு தான் இந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஏன் 2 பேர் ஜாதகத்துலேயும் பிரச்சனையும்? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. தம்பி உயிர் பொழைச்சு வந்தா அதுவே மறு பொறுப்பு தான். ஐயா, என்ன சொல்கிறீங்க? தம்பிக்கு எதிரி நிறைய இருக்காங்கம்மா. யாரோ ஒரு எதிரி எந்த விதத்துலயோ ஜாதக கட்டப்படி தம்பி உயிருக்கே பாதிப்புன்னு இருக்குமா? என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் நெஞ்சில் இடி அள்ளி போட்டுட்டீங்களே. இருக்கிறதாம்மா சொல்றேன். ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னையா சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பொண்ணும் இந்த பையனும் சேர்ந்தா. என்ன மாரிமுத்தண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கள் சைட்டு பக்கம் வரதே கிடையாது. தொழில் எப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு அப்பாண்ணே. அப்பா அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்பாவுக்கு முடியல, அதனால் அஜய் போய் பார்த்துக்கிடான்னு சொன்னேன். இப்போ அவனும் மானிட்டர் பண்ணுறானான்னு எனக்கு தெரில. சைட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான். அதான் சரி நேராக பார்த்து நானே பேசிட்டு போகலான்னு வந்தேன். பிரச்சனைலாம் பெருசா இல்லை தம்பி. இந்த கான்ட்ராக்டருங்க தான் பிரச்சனை பண்றானுங்க. கான்ட்ராக்டர் டீலிங்லாம் நான் தானே நான் பார்த்துக்கிறேன். நடுவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? எல்லாத்துலேயும் கலப்படம் தான் தம்பி. கல், மண், சிமெண்ட் எல்லாத்துலேயும் கலப்படம் தான் பண்றாங்க. அண்ணா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்கு எதனாவது ஒரு கெட்ட பேர் வருதுன்னு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். யார் எந்த பிரச்சனை பண்ணாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நல்லபடியாக நடக்கணும், நம்ம ஒர்க்கு தரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. அதெல்லாம் நல்லாவே இருக்கும் தம்பி. நடுவில் இந்த கான்ட்ராக்டருங்களால பிரச்சனை, அவங்கள வச்சு கீழே இருக்கிற இந்த லோடு ஏற்றுறவங்க, இந்த லாரி டிரைவருங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம கம்பெனிக்கு நம்ம எல்லாமே ஃபிக்ஸ்டில் தானே வச்சுருக்கோம். ஏன் இந்த லாரி டிரைவர்ஸ் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? ஆமாம் தம்பி, அந்த லோடில் அவனுங்களும் கமிஷன் அடிக்கிறானுங்க. பாதி பொருள் வர்றது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆள் போட்டிருக்குல்ல, அவர் எங்கே? வருவார் தம்பி, அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவனெல்லாம் ரவுடிசமான பசங்க, லோக்கல் ஏரியா பசங்க, டிரைவருங்க, அவனுங்களாலையும் கொஞ்சம் பிரச்சனை வருது. சரி, நான் என்னன்னு கூப்பிட்டு பேசுகிறேன். இந்த லாரி டிரைவர்ஸுங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ் ஒரு தரப்பான்ல, அவனை என்ன வந்து பார்க்க சொல்லுங்கள். அவன் தான் தம்பி, அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்களும் நம்மளுக்கு லோடு எடுக்க பயப்படுறாங்க. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும். ஒர்க்கு கரெக்டான டைமில் கரெக்டான டேட்டில் முடியணும், சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதெல்லாம் வராது தம்பி, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்பா நேற்று வந்தாங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிவாக இருக்காமே, அதை சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? ஆமாம் தம்பி, நாங்கள் தூக்கி வளர்த்த புள்ள நீ, உனக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாண்ணே, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடணும். நீங்களாம் என் ஃபேமிலி தானே. அப்பாவுக்கு இருக்கிற அதே பேருந்தன்மை குணம். நீங்களாம் நல்லபடியாக எங்களுக்கு உழைச்சி கொடுக்கறதுனால தான் நாங்கள் இந்த நிலமையில இருக்கோம். நீங்கள் நல்லா இல்லைன்னா நாங்கள் நல்லா இருக்க முடியாது. அச்சு பிசுறாமல் அதே பேச்சு தம்பி, உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற குணம். நீ நல்லா இருப்பையா? சரிண்ணே, நான் உள்ளே போய் ஒர்க்கை பார்த்துட்டு வரேன், சரிங்களா? போங்க தம்பி, பார்த்து போங்க. கயிறு கட்டியமாக தூங்கிட்டு இருந்தது, கட்டி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் பார்த்து போங்க. சரிண்ணே, நான் போகிறேன், நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்கள். தம்பி, அந்த டிரைவர் இன்சார்ஜ் சொன்னீங்களா, அவன் வந்திருக்கான். அவன் மேலே தான் நின்றுட்டு இருந்தான், பேசிகிட்டு இருந்தான் அங்கே வேலை பார்க்குறவங்க கூட. அப்படியா? மேலேயானா இருக்கான்? அவன் ஏன் இந்த டைமில் வந்திருக்கான்? லோடு இறக்கிட்டு போக வேண்டியதானே? சொன்னால் கேட்க மாட்டான் தம்பி, உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் போவான். சரி, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா மாதிரியே பிள்ளையும் குணத்தில் தங்கம். மேலே யார் நிற்கிறா? இந்த டிரைவர் பையலா? தம்பி நவருங்க. ஐயோ தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல தம்பி. என்னாச்சு தம்பி? என்னாச்சு தம்பி? அண்ணா மயக்கமாக இருக்குண்ணா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. யாராவது இங்கே 2 பேர் ஓடியாங்களா? ராம் தம்பி மேலே கட்ட வந்துருச்சு, இங்கே வாங்களேன். டாக்டர் டாக்டர், யாராவது இருக்கீங்களா? டாக்டர் டாக்டர், எப்படியா தம்பி காப்பாற்றுங்க டாக்டர். தம்பி மேலே ஒரு கட்ட வந்துருச்சு. என்னாச்சுங்க? ஏன் அழுகுறீங்க? பொறுமையாக பதில் சொல்லுங்கள். பேஷண்ட்டுங்க? பின்னாடி இந்த டேபிளில் படுக்க வச்சிருக்கேன் பாருங்க.
ராம் நீயா? ஐயோ இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? தம்பி இவர் உங்களுக்கு தெரியுமா? ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி தானே இவர்? ஆமாம் தம்பி. எப்படி இவனுக்கு அடிபட்டுச்சு? தம்பி சைட்டுக்கு வந்திருந்தாரு, பில்டிங்க்கு மேலே போய் பார்த்துட்டு வரட்டு போனார். திடீர்னு மேலேருந்து ஒரு பலகை மாதிரி ஒரு கட்டை ஒரு தலையில் வந்துருச்சு தம்பி. உங்களுக்கு தெரியுமா தம்பி இவரை? என் கிளாஸ்மேட்டுண்ணே, என் கூட தான் படித்தான் ஸ்கூலிங்லாம். நடுவில் பேசிகிட்டு இருந்தான், கொஞ்ச நாளாக கான்டாக்டில் இல்லை. தம்பி கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கு தம்பி. தம்பிக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி அவங்க பெற்றவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்பாவுக்கு வேறு இப்போ தான் தம்பி நெஞ்சு வலி வந்து சரியாச்சு. அப்படியாண்ணே? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம் தம்பி, அதனால தான் அவங்க வீட்டில் நான் தகவல் சொல்ல. என்ன செய்யறதுன்னு எனக்கும் கை கால் ஒன்றும் புரியல. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட் உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றுங்க, நான் வந்து பார்க்குறேன். சரிங்க டாக்டர். இவ்வளோ பதட்டமாக மாட்டார், இவ்வளோ பதட்டமாகி பார்க்க சொல்கிறாருண்ணா. இவருக்கு ரிலேட்டிவோ? என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க? எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறேன்ல. ஓகே ஓகே டாக்டர், இதே போட்டே மாற்றிடுறேன். ராம் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன்.